அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ட்ரீம் கார்டன். இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் என்னெல்லாம் அறுவடைக்கு ரெடியாக இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட் டைமாக பா பாகற்காய். இது நான் இந்த நெட்டு ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது. அதை நான் எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்களேன். இப்படி போட்டு வச்சுருக்கேன். இதை நம்ம இப்படி கட்டணும். இங்கே இதை எடுத்து இங்கே கட்டணும். ஆனால் நான் கட்டலை, கொஞ்சம் வேலைலாம் இருக்குது, அதனால் வச்சுருக்கேன். அதோட இன்றைக்கி பாவக்காய் அறுவடையும் பண்ணிடலாம். இது ஒன்று இருக்குது, அதே சமயத்தில் அது ஒன்று இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் அங்கே மேலே இருக்குது, அதையும் பறிச்சிடலாம். இதை பாருங்கள், இன்னும் 4 பாவக்காய் இருக்குது. இது 4த்தையுமே நம்ம பறித்து எடுத்தாச்சு. மீதி எல்லாம் சின்ன சின்னதாக இருக்குது. இங்கே அங்கே எல்லாம் நிறைய சின்னதாக இருக்குது. இதோட நம்ம மேலே மாடி தோட்டத்துக்கு போயிடலாம். அதோட இது கீழே பால்கனி பக்கம். இங்கே என்னெல்லாம் ரெடியாக இருக்குதுன்னு பார்த்துடலாம். இதில் ஒரு கத்திரிக்காய் இருக்கும். அதோட ஒரு ரோஸ் இருக்குது, இதையும் பறிச்சுக்கலாம். அதோட நம்ம மேலே மொட்டை மாடிக்கு வந்தாச்சு. இங்கே என்ன இருக்குது? இங்கேயும் பாவக்காய் தான். இது மிதிப்பாகன்னு நினைக்கிறேன். பாருங்க, என்னவோ தெரியல, குரங்கு வரக்கானும். குரங்கு எல்லாத்தையும் கடித்து வேஸ்ட் ஆக்கிடும். அதுக்கப்புறம் இங்கே பசலைக்கீரை அறுவடையும் பண்ணிடலாம். இது பாருங்கள், ஒரு இலை எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு. நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, பார்க்கவே அழகாக இருக்குது. மாடி தோட்டத்தில் எவ்வளோ அதை பராமரிக்கிறது சிரமமாக இருந்தாலும் நம்ம அந்த காய்கறிகளை, கீரைகளை நம்ம அறுவடை பண்ணுறோம் பாருங்கள், அதில் இருக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே இருக்காது. என்ன நம்ம கஷ்டப்பட்டாலும் அது அப்படியே மறைஞ்சிரும். அது மாடி தோட்டம் வச்சுருக்கிறவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும், அந்த அறுவடை பண்ணுற அப்போ உள்ள சந்தோஷம். இது சிகப்பு பசலைக்கீரை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது பச்சையும் சேர்ந்தே இருக்குது. இதெல்லாம் விதை போட்டு ஒரு பசலைக்கீரை தான் வச்சேன் நான், தண்டு எடுத்துகிட்டு வந்து வச்சது. இது நிறைய விதை வச்சு தன்னால் உளுந்து செடியாக நிறைய வந்துருச்சு. அதை நான் மாற்றி வச்சேன். கீரையை பொறுத்தளவு நம்ம வாளியில் வைக்கிறத விட இதை போல் சாக்கு பையில் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா சூப்பராக வளரும். இதிலே உள்ளார வச்சுக்கிறேன். இதை அறுவடை பண்ணுறப்ப மனதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்மளே விதை விதைச்சி நம்மளே அறுவடை செய்கிறப்ப உள்ள சந்தோஷத்தை விட வேறு என்ன இருக்கும். இங்கே பாருங்கள், மாடி தோட்டம் நம்மளால் பெருசாக ஆரம்பிக்க முடியலனாலும் சும்மா சின்ன சின்ன ஒரு தொட்டியில் அதை போல் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கலாம். நம்மளுக்கே அதில் ஒரு ஆசை வந்துடும், நிறைய செடி வளர்க்கணுங்கிற மாதிரி. அது தன்னாலே நிறைய பெருகிடும். நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு நிறையா செடி வர ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு அதுலேயே ஒரு ஆசை வந்துடும். அதோட இங்கே பாருங்களேன், பருப்பு கீரை தன்னால் வந்தது, நம்ம வைக்காமலே அது பாட்டு விளைஞ்சி வரும் பருப்பு கீரை. ஆனால் இதை அந்த இது பருப்பு போட்டு ஆக்கினா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. மாடி தோட்டம் வச்சுருக்கிறதுனால நம்மளுக்கு மனதுக்கு சந்தோஷமாகவும் இருக்கும். அதே சமயத்தில் நம்மளுக்கு ஒரு ஹெல்தியான உணவு நம்ம ரெடி பண்ண மாதிரியும் இருக்கும். காய்கறியாக இருக்கட்டும், பழங்களாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நம்ம கையாலேயே நம்ம உற்பத்தி பண்ணுறதுல அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதே சமயத்தில் நம்மளுக்கு ஒரு மாடி தோட்டத்தை இந்த பச்சையெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு டென்ஷன் இல்லாமல் இருக்கும், மனசு ஒரு ரிலாக்ஸாக இருக்கும்.
அதோட இங்கே பாருங்கள், இந்த தொட்டி ஃபுல்லுமே வந்து உங்களுக்கு வந்து பருப்பு கீரை தான். இதையும் நான் எடுத்துடுறேன் அப்படியே. இது வந்து கத்தி பசாலை, அதாவது இங்கிலீஷ் பசாலை. இதையும் தூக்கி நான் மாற்றி வச்சுருக்கேன். இதை போல் இன்னும் நிறையா மாற்றி வைக்கணும். நம்மளால் காய்கறி பெரிய பெரிய பழச்செடி காய்கறி செடி போட முடியலன்னாலும் இது போல் வந்து நம்மளால் ஒரு கீரையாச்சும் நம்ம வந்து வீட்டுக்கு பயன்படுத்துகிற மாதிரி கீரையாச்சும் போட்டு பாருங்கள். அதோட இந்த ஜாதி மல்லிப்பூவையும் கொஞ்சம் அறுவடை பண்ணிக்கலாம். இது இப்போதைக்கு கொஞ்சமாக தான் பூக்குது. இது முதல்லாம் ரொம்ப நிறையா பூத்துட்டு இருந்துச்சு. அந்த செடி கொஞ்சம் சைடில் பட்டு போனதுனால வந்து சைடு களை வச்சு தான் இப்போ துளுக்க ஆரம்பிச்சிச்சு மீண்டும். அதனால் கொஞ்சம் கம்மியாக தான் பூக்குது. செடிக்கு தகுந்த மாதிரி தானே பூக்கும். அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வர்றது வந்து ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தை மட்டும் யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா வந்து நீங்கள் என்ன விதை போட்டாலும் சரி, என்ன செடி வச்சாலும் வந்து சூப்பராக வளரக்கூடிய ஒரு மாதம்தான் வந்து இந்த ஆடிப்பட்டம். ஆடிப்பட்டம் தேடி விதைக்கணும்னு சொல்லுவாங்க. என்ன, நம்ம தேடி விதைக்கலைன்னாலும் நம்ம இருக்கிறது ஏதாச்சும் ஒரு கீரை, வேறு மற்ற ஏதாச்சும் ஒரு செடியை கூட வளர்க்கலாம். நம்ம சின்ன சின்ன செடிகள் கூட. இன்றைக்கி நம்ம வந்து அறுவடை பண்ண காய்கறியை பாருங்கள். ஒரு கூட நிறையா கீரை, அதுக்கப்புறம் ரோஸு, ஜாதி மல்லி, அதுக்கப்புறம் வந்து இந்த பாவக்காவும் கத்திரிக்காயும். இதை நம்ம சும்மா இருந்தோம்னா இந்த காய்கறி நம்மளுக்கு கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்காது. என்றைக்குமே வந்து உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இருக்கும். அதனால நம்மளால் முடிஞ்சது வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு செடியை வச்சா வந்து நமக்கு வந்து அதுக்குள்ள பலன் கண்டிப்பாக கிடைக்கும். பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாப்பி கார்டனிங்.